நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா இல்லையே, வேற எதுவும் சொல்லி கொடுத்தா. கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு கெட்ட காலம் பிறக்குது. ஜக்கம்மா வாக்கு, இது ஜக்கம்மா வாக்கு. கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு கெட்ட காலம். இது போலீஸ்காரங்க வீடு, அந்த பக்கம் போயா. கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு வெளியே போயான்னு சொன்னா கேட்க மாட்டேன். சும்மா உடுக்கடிச்சிட்டு இருக்க, வெளியே போயா. இந்த பார், குறி சொல்றப்ப குறுக்க பேசக்கூடாது. நான் இப்பதான் சுடுகாட்டுக்கு போய் ஜக்கம்மாவை வேண்டிக்கிட்டு நேரா இங்க தான் வர்றேன். ஏதாவது பேசுன நான் சாப விட்டுருவேன், ரத்தம் கக்கி செத்து போயிருவேன். பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. இது ஜக்கம்மா வாக்கு, ஜக்கம்மா வாக்கு. இனிமே நிம்மதியா தூங்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு, அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. இது ஜக்கம்மா வாக்கு, ஜக்கம்மா வாக்கு. கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. இது ஜக்கம்மா வாக்கு, ஜக்கம்மா வாக்கு. இந்த வீடே குடிமுடியும் போகுது, குடிமுடியும் போகுது. என்னம்மா நான்சென்ஸ் இது? மணி 12 மணிக்கு மேல ஆகுது, இப்படி கத்திட்டு இருக்கான். அவன் குடுகுடுப்பக்காரன், அப்படித்தான். அவன் நடுராத்திரி தான் வருவான், குறி சொல்லுவான். நம்ம வீட்டை பார்த்து கெட்ட காலம் பிறக்க போகுதுன்னு வேற சொல்றான். எனக்கு பயமா இருக்குடி. அவன் குறி சொன்னா அப்படியே பலிக்குண்டி. நான்சென்ஸ். வைஜந்தி வேணா நில்லு, நான் சொல்றத கேளு. கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு கெட்ட காலம், கெட்ட காலம் பிறக்குது. கெட்ட வைஜந்தி, கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. என்ன இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க? அங்கிட்டு போயா. தாயே, ராடு பித்தலாட்டம் கேடு பண்றதுக்கு இந்த வீடு விளங்காது. குடும்பம் நாசமா போயிரும், குளம் கோத்திரம் எல்லாம் மண்ணோட மண்ணா மக்கி போயிரும். இத நான் சொல்லல, ஜக்கம்மா சொல்றா. இது ஜக்கம்மா வாக்கு, ஜக்கம்மா வாக்கு. ஐயோ என்னென்னமோ சொல்றானே, எனக்கு பயமா இருக்கு வைஜந்தி. யோ, மேடம் சொல்லிட்டு இருக்காங்க, போயா வெளியே. என் மேல கைய வச்ச ரத்த கக்கிய செத்து போயிடுவ, போ. கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு கெட்ட காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்குள்ள பூந்து இருக்கிற பேய் இந்த வீட்டையே அழிக்க போகுது, பாக்குறீங்களா? ஜக்கம்மா வாக்கு, ஜக்கம்மா வாக்கு. நான் போக மாட்டேன், இருதோ வரேன். கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க தப்பு பண்றதுக்கு உண்டான தண்டனை விரைவில் கிடைக்கும், விரைவில் கிடைக்கும். ஜக்கம்மா வாக்கு, ஜக்கம்மா வாக்கு. காஞ்சிபுரம்னால போய் சொல்லியா, பயமா இருக்கு. என்ன சண்முகம், ஜெயிலுக்கு போய் புத்தி வரலையா? போலீஸ் அதிகாரி கார் முன்னாடியே பைக்கை கொண்டு வந்து நிறுத்துற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதிகாரி சார், மேடமுக்கு சொந்தமான பொருள், அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எங்க பொருளா? வீரவ சொல்றியா? ஐயோ மேடம், என் தங்கச்சி உயிருள்ள மனுஷிலா, அவ எப்படி பொருளாவா? அத உங்ககிட்ட ஒருபொழுதும் கொடுக்க மாட்டேன்லாம். இது வேற, உங்களுக்கு சொந்தமான பொருள். என்ன பாக்குதிய? ஏல வீரா, அவங்க பொருள் எடுத்துருவால. ஏய், என்னடா இந்த போட்டோ உன் கைக்கு எப்படி இருந்தது? ஏ குரு,
இன்னும் உனக்கு புரியல? வீடு பூந்து திருடின திருடனே இவன் தானே. பாத்தீங்களா, மேடம் எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாவ. அதான் பெரிய அதிகாரிங்கிறது. ஏய் சண்முகம், ஒரு போலீஸ் அதிகாரி வீட்டுக்குள்ள புகுந்து திருடுவியா நீ? அதுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா உனக்கு? தெரியுமே. அதே மாதிரி கோயில் நகையை கொள்ளடிக்க பார்த்தவனுக்கு என்ன தண்டனைன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்தாங்க மேடம் உங்க பொக்கிசம். மேடமுக்கு தெரியுங்களா கோயில் நகையை கொள்ளடிச்சா என்ன தண்டனை? எனக்கு தான் இம்பிட்டுனால என்ன நடக்குதுன்னே தெரியாம இருந்திருக்கேன். ஹோட்டல்ல இருக்கிறது ஆறு தெரியுதா? இன்ஸ்பெக்டர் விருமன். அதுவும் சாதா விரும்பல்ல, திருச்செந்தூர்ல என் அப்ப முருகன் கோயில்லயே வயிற வேற திருட பார்த்து அதுக்காக 2 பேரை கொல்ல பார்த்து கையங்களுமா மாட்டி ஊரு முன்னாடி அசிங்கப்பட்டு அரசாங்க துப்பாக்கிலே சுட்டுக்கிட்டு செட்டவர் திருட்டு போலீஸ் விரும்ப மேடமோட கண்ணான கனவை. தோனிக்குதானே பொறுக்கி கௌதமு சின்ன பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுத்து கொல்ல பார்த்த அக்கிஸ்ட் இவனோட அப்பன். நீங்க அப்படியே உருகி உருகி தேடி தேடி வந்து எங்க வீராவை பொண்ணு கேட்டதுக்கு பின்னாலேயும் ஒரு நோக்கம் இருந்திருக்கு இல்லையா மேடம்?